ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா ரமேஷ். இன்னைக்கு என்னோட லஞ்ச் முருங்கைக்கீரை பருப்பு கொட்டு. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வெங்காயம், தக்காளி, பூண்டு, முருங்கைக்கீரை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் உங்கள் தேவைக்கு அளவு பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி போட்டுட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. குக்கர் 3 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு போட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கும் போதே உங்கள் தேவைக்கேற்ற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம பருப்பு குக்கர் விசில் விட்டோம் பார்த்தீங்களா, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் தேவைக்கேற்ற அளவு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வாசனை போய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கீரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுன்னுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அது அப்படியே இருக்கட்டும். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. இதுவும் நம்மளோட பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை தான் நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் தோழி திவ்யா ரமேஷ்.